நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கேட்கறது பேசுறது அண்ட் அதை ரிப்பீட் பண்ணுறது. ஸோ கேட்குறது பேசுறது ரிப்பீட் பண்ணுறதுனா என்ன? போன டாப்பிக்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க, மூவி பார்க்குறீங்க, இல்லைனா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறீங்க, அதாவது நீங்கள் வாய்ஸ் கேட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பிகினர் லெவலுக்கு சிம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறீங்கன்னா அந்த சிம்பிள் சென்டென்சஸை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். சப்போஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ரீப்ளே பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரேண்டமாக ஏதாவது யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு சேனலில் இங்கிலீஷ் நியூஸ் இருக்கும், ஆர் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் இருக்கும், இங்கிலீஷ் மூவிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்மில் அந்த மூவிஸோ சீரீஸோ இந்த மாதிரி நியூஸோ கேட்டு லிசன் பண்ணி பாஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, சப்போஸ் எனக்கு அந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே வரல அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் லிசன், ஸ்பீக் அண்ட் ரிப்பீட். ஸோ கேட்டுட்டு அது என்ன பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அகெயின் அதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுதான் அடுத்த ரூல், லிசன், ஸ்பீக் அண்ட் ரிப்பீட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டாபிக்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான், நான் வந்து இங்கெல்லாம் படிச்சிருக்கேன், நான் வந்து இந்த ஸ்கோர் எடுத்திருக்கேன், அண்ட் இதெல்லாம் தான் என்னோடய ஹாபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு செய்ய பிடிக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒர்க் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே மற்றவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் எப்படி அப்படின்னா நான் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டே 1லேருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம வேணால் படிக்கிறோமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நான் சும்மா வந்து என்னோடய இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணணும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன், இதுக்கு எதுக்கு நான் டே 1 எனக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ நான் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சடனாக ஏதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே நீங்கள் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதாவது டே 1லேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நீங்கள் ஹை லெவலுக்குலாம் யோசிக்க வேண்டாம். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இன்றைக்கி லேர்ன் பண்ணாலும் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷ் வேர்ட் நம்ம லேர்ன் பண்ணணும், நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது டே 1லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாங் ரன்னில் திடீர்னு வந்து உங்களை செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து கூப்பிட்றாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறது கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஈஸியாக அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அது ஈஸியாகிடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இனிஷியல்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபைனல் கோலை சீக்கிரமாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்து உங்களோட ஃபேமிலி பற்றி சும்மா வந்து பேசி அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம். ஸோ இந்த டெய்லி ரொட்டீன்லாம் நான் எங்கே போய் பேச போகிறேன், எதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து உங்களோட லெவலில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மேபி நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க, ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, ஆர் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறீங்க, ஆர் ஏதாவது ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது எல்லா ஃபீல்ட்லையுமே எல்லா லெவல்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம். பட் மற்றபடி இந்த ஃபேமிலி பற்றி சொல்கிறது, உங்களோட ஃபேவரட் வெக்கேஷன் ஸ்பாட்ஸ் பற்றி பேசுகிறது, உங்களோட டெய்லி ரொட்டீன், உங்களோட ஹாபீஸ், இதை பற்றிலாம் பேசுகிறது அவங்களாம் சப்போஸ் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேட்கல, எதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ஃபேவரட் ஃபுட் பற்றி பேசலாம், ஃபேவரட் மூவி பற்றி பேசலாம், உங்களோட ரோல் மாடல் பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட இங்கிலீஷை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஓகே, நான் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இதை வச்சு நான் எப்படி இங்கிலீஷில் பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணணும், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
அண்ட் நார்மலாக பேசக்கூடிய சென்டென்சஸை நீங்கள் வந்து சத்தமாக பேச ட்ரை பண்ணணும். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இந்த நாளில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மற்றவங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வருது அப்படின்னா அது எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படின்னா சத்தமாக பேசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நமக்குள்ளேயே பேசும்போது அது நம்ம கரெக்டாக இருக்கும். பட் சத்தமாக பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் அதை நம்ம ப்ளே பண்ணி கேட்கும் போது தான் ஓகே இந்த இடத்துல நம்ம இதை வந்து மிஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கேப் விடுறோம், இந்த இடத்துல ஸ்டக் ஆகுறோம், இந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால ஈஸியாக நோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் வந்து செமினார் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த செமினார் எந்த மாதிரி எடுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ செமினார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ லைவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய கொஷின்ஸ் அவங்க கிட்ட கேளுங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்கல அப்படின்னாலுமே அப்பப்போ ஒரு சில இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த ஆடியன்ஸோட இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் செமினார் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸை க்ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டைமில் செமினார் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டைமில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் தான் நீங்கள் செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னா குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ப்ரெசென்ட் ஹியர் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக ஆரம்பிக்கலாம். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ரொம்ப காமனாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ், ஜட்ஜஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க டாபிக் என்ன, இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் அண்ட் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் சொல்லணும். அடுத்து ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஆர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இந்த மாதிரி ஒரு சில சென்டென்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்றத அடுத்து சொல்லணும்.